அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நேரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 4வது இரவிலே நாம் எல்லாம் உத்தம சஹாபாக்களுடைய முன்மாதிரி எவ்வாறு இருந்தது என்று அறிந்து தெரிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தினுடைய முதல் முன்னோடிகளான சத்திய சஹாபாக்களை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகளாக ஆக்கி அதை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சகோதரர்களே, கடந்த 2 நாட்களாக நாம் சஹாபாக்களுடைய ஈமான், அவர்களுடைய ஈமானுடைய உறுதி, அவர்கள் எந்த அளவுக்கு ஈமானிலே உறுதியானவர்களாகவும் பக்காவாகவும் இருந்தார்கள், அப்படி உறுதியாக இருந்ததன் விளைவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் செய்தான் என்ற சம்பவங்கள், வரலாறுகளை எல்லாம் கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஈமானை விட உயர்ந்த அந்தஸ்துன யகீன், சஹாபாக்களுடைய யகீன் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஈமானுக்கும் யகீனுக்கும் என்ன வித்தியாசம்? ஈமான் என்பது அல்லாஹ்வை விசுவாசிப்பது, அல்லாஹ்வை நம்புவது. யகீன் என்பது அந்த ஈமானை தாண்டி ஈமானுக்கும் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், யகீன் என்பது 3 வகைப்படும். ஐனுல் யகீன், நஃப்சுல் யகீன், ஹக்குல் யகீன் என்று சொல்லக்கூடிய 3 வகைப்படும். நஃப்சுல் யகீன் என்பது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நெருப்பு நம்மீது பட்டாலோ அல்லது நெருப்பின் மீது நம்முடைய உடல் உறுப்புகள் பட்டாலோ கரிந்துவிடும், எரிந்துவிடும் என்ற இந்த அடிப்படை நம்பிக்கை இருக்கிறதே, இது நஃப்சுல் யகீன். எல்லாத்துக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது. யாராவது நம்பாத ஆள் உண்டா? நெருப்பில் நம்ம கைப்பட்டா கையை சுற்றோம், கையை எரிச்சிடும் என்ற இந்த நம்பிக்கை யாருக்காவது இல்லாமல் இருக்குதா? இது அறிவு என்பதை தாண்டி உள்ள யகீன் நம்பிக்கை, அவ்வளவு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. நெருப்புன்னு சொன்னா கையை சுற்றும் அப்படின்னு சொல்லி, இதற்கு நஃப்சுல் யகீன் என்று சொல்லப்படும். அடுத்த ஐனுல் யகீன், ஒருவர் நாம் நெருப்பு சுடும் என்று நம்பி இருக்கின்றோம், ஆனால் ஒருவர் நெருப்பினால் சுடப்படுகின்றார், நெருப்பினால் எரிக்கப்படுகின்றார், அல்லது ஒரு பொருள் நெருப்பினால் எரிக்கப்படுகின்றது, அதை நம்முடைய கண்களால் பார்க்கின்றோம். ஆகா, நெருப்புன்னு சொன்னா எரிக்கும், நெருப்புன்னு சொன்னா சுடும் அப்படின்னு நம்ம இதுவரை நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அதை கண்கூடாவே பார்த்துட்டோமே என்று இருக்குமேனால் இதற்கு பேர் ஐனுல் யகீன். அதான் எதை நம்புகின்றோமோ அதை கண்கூடாகவே பார்ப்பது. 3வது வகை இருக்கிறது ஹக்குல் யகீன். எதை நம்பினோமோ, எதை நாம் கண்ணால் பார்த்தோமோ அதை அனுபவபூர்வமாக உணர்வது. அதாவது நாமே நெருப்பினால் சுடப்பட்டு நம்முடைய கை விரலோ அல்லது நம்முடைய உடல் உறுப்புகளோ ஏதோ ஒன்று நெருப்பிலே பட்டு சுட்டு போவது, இது ஹக்குல் யகீன். அதாவது அடிப்படை அனுபவம்,
அடிப்படை அறிவினால் ஏற்படக்கூடிய நம்பிக்கை, இரண்டாவது கண்களால் பார்த்து ஏற்படும் நம்பிக்கை, மூன்றாவது அனுபவித்து ஏற்படக்கூடிய நம்பிக்கை. இந்த மூன்று விதமான நம்பிக்கையில் மிக உறுதியான நம்பிக்கை யகீன், ஹக்குல் யகீன் என்று சொல்லக்கூடிய உறுதியான நம்பிக்கை எதுவென்றால் அனுபவப்பட்டு நம்புவது. உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அமல் செய்பவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான், பாவம் செய்பவர்களுக்கு தண்டனையை தருவான் என்று நம்புவது நஃப்சுல் யகீன், அடிப்படை நம்பிக்கை. அது யகீன் தான், நம்பிக்கை தான், ஆனால் நஃப்சுல் யகீன். மறுமைக்கு போன பிறகு வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், நபியே பாவிகள் எல்லாம் தங்களுடைய ரப்புக்கு முன்னால் தலை குனிந்து கேவலப்பட்டு நிற்பார்கள். நாக்கிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், தங்களுடைய ரப்புக்கு முன்னால் கேவலப்பட்டு தலை குனிந்து நிற்பார்கள். எதை பார்த்து? வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹா. யா அல்லாஹ், இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து விட்டோம், இங்கு பேசப்படுவதெல்லாம் கேட்டு விட்டோம், ஆகவே எங்களை பூமிக்கு திரும்ப அனுப்பியா அல்லாஹ். அப்ப நல்லவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், கெட்டவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான் என்ற அடிப்படையில் நம்புவது நஃப்சுல் யகீன். மறுமையில போய் நிக்கு பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், அங்க நல்லவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்க, பாவிகள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. அந்த நரகத்துக்கு போறத ஒருத்தர் பார்க்கிறாரு, இது ஐனுல் யகீன். பார்த்த பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இவர் நல்லது செய்து நல்ல அமல் செய்து இவர் நல்ல அமல்களாம் அல்லாஹ்விடத்தில் கபூலாகி இவரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவானால் அந்த சொர்க்கத்திற்கு சென்று இவர் அனுபவிப்பது ஹக்குல் யகீன், உண்மையான அனுபவ ரீதியான நம்பிக்கை. ஆக சஹாபாக்களுக்கு இந்த மூன்று விதமான யகீன், மூன்று விதமான நம்பிக்கையுமே அவர்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு யகீன்? ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய ஆரம்ப யகீன், நஃப்சுல் யகீன் சொல்றமே, ஆரம்பத்தில் அடிப்படை நம்புவது. இந்த நம்பிக்கையை அவர்கள் எப்படி விளங்கினார் என்றால் அனுபவ நம்பிக்கையை போன்று விளங்கினார்கள். அதாவது சஹாபாக்கள் சொல்றார், நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் உட்கார்ந்திருப்போம், அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொன்னால் சொர்க்கத்திலேயே இருப்பதை போன்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு ஏற்படும். அப்ப நஃப்சுல் யகீன், சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். நரகத்தை பற்றி சொன்னாங்கன்னா நரகத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் எங்களுக்கு. அப்ப இந்த யகீன் ஒரு மூமினுக்கு கட்டாய அடிப்படை, கட்டாய அவசியம். ஈமான் எப்படி அவசியமோ ஈமானை விட உயர்ந்த அந்தஸ்து யகீன் என்பது. நம்ம யகீன்னா எந்த மாதிரி யகீன் சொன்னா, ஐம்புலன்களால் உணர்வதை மட்டும்தான் யகீன் நம்புவோம், அப்படித்தானே? கண்ணால பார்க்கறத நம்புவோம். கண்ணால பார்த்துட்டேன், அது யகீன், நமக்கு நம்பிக்கை. ஒரு கோர்ட்டுக்கு போறோம், ஒரு வழக்குக்கு போறோம், அங்க ஜட்ஜி விசாரிப்பாரு, நீங்க அவர் அடிச்சதை கண்ணால பார்த்தீங்களா? ஆமாங்க கண்ணால பார்த்தேன். அப்போ உனக்கு யகீன் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி கையால் தொட்டு உணர்வது, தொடு அறிவு, தொட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத, இப்போ உதாரணமா காற்று, இந்த காற்று நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா காற்று இருக்கிறதுங்கிறத நம்புறோம், யகீன் இருக்குது. எப்படி? அந்த காற்று நம்மை தொடுகின்றது, அப்படித்தானே? காற்றை நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா காற்று நம்மை தொடுவதை வைத்து நம்புகின்றோம். இந்த பள்ளிவாசல காற்று இருக்குது, நம்புகின்றோம். அதே மாதிரி கேட்கும் அறிவு, காதால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, இப்படி ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களினால் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை ஏற்படும். ஆனால் சஹாபாக்கள் ஈமான் பில் கைப் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டவற்றை எப்படி நம்பினார்கள் என்றால், பார்த்தால் நம்புவதை, பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய யக்கீனை விட அதிகமாக யக்கீன் ஏற்பட்டது அவர்களுக்கு. ஒரு பார்த்தா எப்படி யக்கீன் ஏற்படுமோ அதை விட அதிகமான யக்கீன் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை வைத்து, அல்லாஹ் சொன்னதை வைத்து, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை வைத்து, பார்த்தால் தொட்டால் உணர்ந்தால் எப்படி அறிவார்களோ அதை விட அதிகமாக அறிந்து நம்பினார்கள் சஹாபாக்கள். ஆகவேதான் சஹாபாக்களுக்கு ஹக்குல் யகீன் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உண்மையான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த சஹாபாக்களுடைய யகீன் எப்படி இருந்துச்சு என்பதற்கு ஒரு சில சம்பவங்கள், உதாரணங்களை பார்ப்போம்னால் நமக்கு அது போன்ற யகீன் இருக்கின்றதா? ஏன்னா இன்னைக்கு சகோதரர்களே
நாம என்னத்தான் எவ்வளவுதான் முயற்சிகள் செஞ்சாலும் பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நம்முடைய அறிவுபூர்வமான திட்டங்களை தீட்டினாலும் அல்லாஹ்வுடைய உதவி என்பது இல்லாவிட்டால் நம்முடைய எந்த காரியமும் வெற்றி தராது. அப்படிதானே? அதில் நமக்கு நம்பிக்கை இருந்தா இல்லையா? நம்ம அவ்வளவுதான் எவ்வளவுதான் நம்ம அறிவுபூர்வமான திட்டங்கள் இட்டாலும் கூட அந்த திட்டம் எப்பொழுது வெற்றி தரும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் சஹாபாக்கள் கொண்டதை போன்ற ஈமான், சஹாபாக்கள் கொண்டதை போன்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி நாம் பார்க்க முடியும். நம்பிக்கை இல்லை நமக்கு. நாமளும் தாடி வச்சிருக்கோம், நாமளும் தொப்பி போட்டிருக்கோம், நாமளும் தொழுகிறோம், நாமளும் வணங்குறோம். ஆனா நமக்கு உள்ளத்துல நம்பிக்கை இல்லை. ஏதோ எல்லாரும் தொழுறாங்க, நாமளும் தொழுகிறோம். எல்லாரும் நோன்பு வைக்கிறோம், நாமளும் நோன்பு வைக்கிறோம். எல்லாரும் தொப்பி போடுறோம், நாமளும் தொப்பி போடுறோம். எல்லாரும் தாடி வைக்கிறோம், நாமளும் தாடி வைக்கிறோம் என்று இருந்தால் இதற்கு பேர் ஈமானும் அல்ல, இதற்கு பேர் நம்பிக்கையும் அல்ல, யக்கீனும் அல்ல. சஹாபாக்களுடைய யக்கீன் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில ஒரு காட்டரபி வருகின்றார். காட்டரபி, காட்டுவாசி, அதாவது திஹாத்தி, உருது திஹாத்திங்குவாங்க, தமிழ்ல சொன்னா கிராமவாசி. சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ ல யன்ஃபஅனா பில் ஆராபி வ மசாயிலிஹிம் வ மனாஃபிஇஹிம். பல நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காட்டரபிகளை வச்சு எங்களுக்கு பயன் கொடுப்பான், பிரயோஜனம் கொடுப்பான். எப்படின்னு சொன்னா அவங்க வருவாங்க, ஏதாவது இடமா கேள்வி கேட்பாங்க. நாங்க ஏதாவது சந்தேகம் கேட்கிற சொல்ல பயந்து உட்காந்துருப்போம். நபிசுல்லாத்து சந்தேகம் கேட்கறதுக்கு பயந்து உட்காந்து சந்தேகம் கேட்கலாங்களா, ரசூலா கோச்சிருவாங்களோ, இப்ப ஏதாவது வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு பயந்து உட்காந்துருவோம். ஆனா அந்த காட்டரபிகள் நேரம் வருவாங்க. ஏன்னா அவங்க காட்டரபிகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு இங்கீதம் சங்கீதம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எது மனசுல படுத்த பட்டுன்னு பேசிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது இடமா கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி சஹாபாவோட உள்ளத்திலும் இருக்கும். ஆனா கேட்கறதுக்கு அச்சப்பட்டு இருப்பாங்க. காட்டரபிகள் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. அந்த விளக்கம் யாருக்கும் கிடைச்சிரும்? சஹாபாக்களும் கிடைச்சிரும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்காந்துருக்காங்க, ஒரு காட்டரபி வராங்க. மன் முஹம்மது ஃபீக்கும், மன் முஹம்மது ஃபீக்கும், உங்களை முகமது யாருங்க, உங்களை முகமது யாரு, யாரு? ஒரு காட்டரபி வந்தாரு. நான் தான் முகமது, என்ன விஷயம்? நீங்க தானே, அந்த ஒரு நிமிஷம் வரேன் அப்படி நேர பள்ளியாசல் மூளைக்கு போனாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவோட பேசிட்டு இருக்காங்க. மன் முகமது ஃபீக்கும், உங்களை முகமது யாரு, யார் உங்களை முகமது அப்படி ஏதோ ரசூலுல்லாஹ் அடிக்கிற மாதிரி வந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் முகமது, அப்படியே கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு நேர பள்ளியாசல் மூளைக்கு போனாரு. மூளையில உட்காந்து நேரமே ஒண்ணுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேர பள்ளியாசல் மூளையில மண்ணு ஒண்ணுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. சஹாபாக்கள் என்னப்பா பண்ற, பள்ளியாசலோட போய் வந்துட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் காட்டரபி அப்படிதான் இருப்பாரு, அமைதியா இருங்க. அவர் ஆரம்பிச்சிட்டாரு, ஃபுல்லா முடிக்கட்டும் அப்படின்னு முடிச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஜ்ஜிலு அலைஹா தல்வம் மினல் மா, அதன் மீது ஒரு வாளி தண்ணீரை ஊட்டி சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது ஒன்றும் மைதானம் இல்லப்பா, பள்ளிவாசல், இது இங்க இந்த மாதிரி சிறுநீலாம் கழிக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்டரபிக்கு விளக்கம் சொல்லி அனுப்புனாங்க. இப்படி இந்த கிராமத்து வாசிகள்கிட்ட நம்ம ரொம்ப இங்கிதம், ரொம்ப ஒழுக்கம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப அதாவது யதார்த்தமா இருப்பாங்க, ரொம்ப வெகுளியாவும் இருப்பாங்க. ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்போம். தாருல் தேவபந்த் மதரசாவினுடைய ஒரு மிகச்சிறந்த முஹத்திஸாவும் இருந்தாங்க. சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வீரராகவும் இருந்தாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் அவங்கள ஆட்சியாளர்கள் அரெஸ்ட் பண்ணி மால்டா ஜெயிலில் கொண்டு போட்டுறாங்க. மால்டா ஜெயிலில் ரொம்ப காலமா இருந்து பிறகு விடுதலையாகி மால்டாவிலிருந்து தேவபந்த் நோக்கி வர்றாங்க ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் கிடையாது, லோக்கல் ட்ரெயின் தான். எல்லா ஒரு ஸ்டேஷனை பார்த்தா உடனே நின்றோம், டிரைவர் நிறுத்துறா இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். இப்படி நின்று தான் வரும். அவங்க நிற்கிற ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஸ்டேஷனில் கூடி ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரவேற்கிறாங்க, ஆற தழுவுறாங்க, முசாஃபா செய்கிறாங்க, துவா செய்யுங்கிறாங்க, ரொம்ப வரவேற்று அவங்களை அனுப்புறாங்க. கிராமத்து வாசிகள் சொல்ல வேண்டியதில்லை, மோர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இப்படி அதை வேறு அசத்து வாங்கி குடிச்சுக்கிறாங்க எல்லாத்தையும். அப்படியே தாண்டி மால்டாலேருந்து இந்த ட்ரெயின் புறப்பட்டு முசஃபர் நகர் வந்துருச்சு. முசஃபர் நகர் தேவபந்துக்கு 2-3 ஸ்டேஷனுக்கு முன்னாடி. முசஃபர் நகர்ல ஒரு திஹாத்தி, ஒரு கிராமவாசி ஏறினாரு. ஏறி ஒரு இவ்வளவு பெரிய கிளாஸ் நிறைய மோர் கொண்டு வந்து அசரத் குடிங்க அப்படின்றாரு. அதை சொன்னா இல்லப்பா இப்பதான் குடிச்ச நிறைய வயிறு நிரம்பி போயிருக்குது, என்னால் குடிக்க முடியாது. அரே அசரத் மூத்தே பியோ,
ஹஜ்ரத் மூத்திரம் தானே கொஞ்சம் குடிங்களே. இருக்கிறவங்க ஷாக்காய் போச்சு, மோரை கொண்டு கொடுத்து மூத்திரம் தான் குடிங்கிறார. என்ன அர்த்தம்? இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? குடிச்சா கொஞ்ச நேரத்தில் மூத்திரமா போயிட போகுது, அந்த அர்த்தம் அதுக்கு. குடிச்சா கொஞ்ச நேரத்தில் சிறுநீரா போயிட போகுது, இதுக்கே ரொம்ப யோசிக்கிறீங்க, சிறுநீர் தானே கொஞ்சம் குடிக்கல அப்படின்னாங்களாம். இது மதனி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட போய் ஒரு பெரிய இமாம், ஒரு பெரிய அறிஞர், ஒரு பெரிய மௌலானா, அவங்க அதுவும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி ஜெயிலுக்கு போய் அங்கே திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்களை எல்லா மக்களும் முகப்பத்தா வர வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கிராமத்து வாசி போய் இப்படி மரியாதை குறைய பேசுறாங்க, எதிர்பார்க்க முடியாது, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காட்டறி வர மாட்டாரோ யோசிச்சுட்டு இருப்போம். அவர் வந்து கேட்ட மாட்டாரா, அவருக்கு ரசூலா பதில் சொல்ல மாட்டாங்களா, அதை வச்சு நமக்கு அந்த பதில் ஞானம் கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு முறை ஒரு காட்டறிவி வர்றாரு. அந்த நேரம் நபிஸ்ஸல்லா கிட்ட யார சொல்லலாம், சொர்க்கத்துல இருந்து யாருக்கா கஷ்டம் இருக்குமா அப்படின்றாரு. நபிஸ்ஸல்லா சொன்னாங்க, அப்படி கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, கஷ்டம்லாம் எதுவும் இருக்காது. அப்படியா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வந்து ஒரு மரம் இருக்கும், மனிதர்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய மரம் சொர்க்கத்தில் இருக்குன்னு சொல்றானே. இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே, எந்த மரத்தையும் அல்லாஹ் சொல்லலையே. இழந்த மரம் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இலந்தை பழம், இழந்த மரம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இழந்த மரத்துல முள்ளு இருக்கு தானே செய்யும், அந்த முள்ளு மற்றவங்க கஷ்டம் கொடுக்க தானே செய்யும். அப்ப அந்த மரத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். இழந்த மரத்துல முள்ளு இருக்கும், இழந்த மரத்தை பறிக்க வேணா முள்ளு குத்தும், அதனால கஷ்டம் ஏற்படும். அப்ப கஷ்டம் தரக்கூடிய மரத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான் அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இழந்த மரம் இருக்கும்பா, ஆனா இழந்த மரத்தை பத்தி அல்லாஹ் சூரத்துல வாக்கையில சொல்றான், ஃபீ சித்ரி மஹ்லூத் அப்படின்னு சொல்றான். சித்ருன்னு சொன்னா இழந்த மரம். சொர்க்கத்திலே சித்ரி மஹ்லூத், முள்ளில்லாத இலந்தை மரம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நீ அதை கவனிக்கலையா? சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி குல்லி ஷௌகத்தி மின் ஹாதிஹி ஷஜரத்தி ஸமரத்துன் ஃபீ மகானிஹா. அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு முள் இருக்கக்கூடிய இடத்திலும் முள்ளுக்கு பதிலாக அங்க இலந்தை பழம் இருக்கும். இங்க உள்ள மரத்துல எல்லாம் என்ன இருக்குங்க, இலந்த மரத்துல முள்ளு தான் இருக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சொர்க்கத்திலே இலந்த மரத்துல முள்ளு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த முள்ளுக்கு பதிலாக பழம் இருக்கும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்ட உடனே அந்த காட்டரபி அப்படி ஆச்சரியப்படுறாங்க. அப்படியா, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஆச்சரியம் சொல்லி, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, அந்த முள்ளுக்கு பதிலாக பழம் இருக்குமாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு சின்ன குழந்தை தான் தகப்பன் ஏதாவது விளக்கம் சொன்னா அதை அப்படியே நம்பி அப்படியே பிரமிச்சு போயிடுமோ, அந்த மாதிரி அந்த காட்டரபி என்ன பண்ணாங்க, பிரமிச்சு போனாங்க. இன்னொரு ரிவாயத்தை வருது, இதே காட்டரபியா இல்ல வேறொரு ஆளா அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த அறிவிப்பு தொடர்ல எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அந்த காட்டரபி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபரஐத இன் ஆமன்து பிமா ஆமன்த பிஹி, நீங்கள் எதை ஈமான் கொண்டீர்களோ அதை நாம் ஈமான் கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு காட்டரபி கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நான் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொண்டால் நிச்சயமா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னாங்க. நிச்சயமா சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனால் இன்னர் ரஜுல யாதி யௌமல் கியாமத்தி பில் அமலி லவ் உதிஅ அலா ஜபலில் லஅஸ்கலஹு. ஒரு மனிதன் இந்த கியாமத் நாள்ல வருவான், அந்த மனிதன் எவ்வளவு அமல்களை சுமந்துட்டு வருவான் அப்படின்னு சொன்னா, அவன் சுமந்து வரக்கூடிய அமல்களை லவ் உதிஅ அலா ஜபலில் லஅஸ்கலஹு, ஒரு மலையின் மீது வைத்தால் அந்த மலையையே அந்த அமல் பாரமாக்கி விடும். ஒரு மனிதன் மர்மையில ஒரு அமல்களை சுமந்துட்டு வருவான், எவ்வளவு அமல்களை சுமந்துட்டு வருவான்னு சொன்னா, அந்த அமல்களை ஒரு மலையின் மீது வைத்தால் அந்த மலைக்கு அது பாரமாயிடும். அந்த மலையை விட கனமான ஒரு அமல்களை கொண்டு வருவான். ஆனால் ஃபதன்குது நிஅமத் ஃபதகவ்வம நிஅமத்து ஃபதஸ்தன்ஃபிது ذلك குல்லுஹு, அவ்வளோ அமல்களை செஞ்சுட்டு வருவான், ஆனால் அத்தனை அமல்களும் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்துக்கு முன்னால் காணாமல் போய்விடும். அவன் செஞ்சுட்டு வர நியமல அவ்வளவு அமல்கள் அழித்து வருவான், எவ்வளவு பெரிய அமலே, அந்த அமல்களுடைய மூட்டையை ஒரு மலையின் மீது வைத்தால் அந்த மலைக்கு கூட பாரமாகிவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஃபதகவ்வம நிஅமத்து, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு முன்னால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அமல் காணாமல் போய்விடும். இதை கேட்ட உடனே அந்த காட்டரபி அழ ஆரம்பிச்சாரு. யார சொல்ல, நான் அவ்வளவு அமல் செஞ்சாலும் எனக்கு அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு முன்னாடி அமல் காணப்படுமா அப்படின்னு அழுகுறாரு. எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் வேற பேச்சுகள் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த காட்டரபி மட்டும் அழுகை நிறுத்தவில்லை. அழுகுறாரு, தேம்பி அழுகுறாரு.
அப்படியே மயக்கம் அடித்து அங்கேயே மரணம் அடைந்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அந்த காட்டரவியினுடைய உள்ளத்திலே எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக பதிந்திருக்கிறது பாருங்க. அதான் யகீன், நம்பிக்கை. நான் இவ்வளோ அமல்களை செஞ்சுட்டு வந்து அந்த அமல்களை எல்லாம் எந்த அளவுக்கு அமல், ஒரு மலையின் மீது வைத்தால் மலை கூட பாரமாகிவிடுங்கிற அளவுக்கு அமல்களை சுமத்துட்டு வந்து அந்த அமல் அல்லாஹ்வுடைய ஒரு நியாமத்துக்கு முன்னால் காணாமல் போய்விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இதை நினைச்சு அழுது 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 அந்த இடத்திலேயே அந்த சஹாபி மரணிக்கின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துல இழுத்துட்டு இருக்கும் பொழுது உடனே ரசூலுல்லாஹ் ஓடி வந்து தன்னுடைய மடியின் மீது தூக்கி வைத்தார்கள். அந்த சஹாபி மரணித்த உடனே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய கைகளால் குளிப்பாட்டினார்கள், அவர்களே கபருக்குள் இறங்கி அடக்கம் செய்தார்கள். இதுதான் யகீன்ங்கிறது. நம்ம இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை எவ்வளோ கேட்கிறோம், எவ்வளோ சொர்க்கத்தை பத்தி கேட்கிறோம், நரகத்தை பத்தி கேட்கிறோம், அமல்களை பத்தி கேட்கிறோம், எவ்வளோ இபாதத்துகளை பத்தி கேட்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய யகீன், சஹாபாக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால் அந்த யகீன் அவர்களுடைய உயிரையே பறிக்கும் அளவுக்கு உறுதியாக இருந்தது. ஒரு சாதாரண காட்டரதி, ஒரு திஹாத்தி, அக்கம் பக்கத்திலிருந்து வரக்கூடியவர். ஆனால் அவர் மார்க்க விஷயத்தில் பெரிய ஞானியாக இல்லாவிட்டாலும், மார்க்க விஷயத்தில் தெளிவான அறிவுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும், உலகத்தினுடைய ஒழுக்கங்கள், இங்கிதங்கள், நடைமுறை ஒழுக்கங்கள் இதையெல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் யகீன், நம்பிக்கையிலே சஹாபாக்கள் இந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். உமைர் இப்னுல் ஹமாம் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி, உமைர் இப்னுல் ஹமாம் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி உஹது போர்ல போரிட்டு இருக்காங்க, வேகமா போரிட்டு இருக்காங்க. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போரிட்டு இந்த போர்ல ஷஹீதாகிவிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னாங்க. உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், பஹ் பஹ் அப்படின்னாங்க. அத அப்படியே அந்த வார்த்தை கேட்ட உடனே, இந்த போரில் போர் நீ மரணித்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கின்ற உடனே பஹ் பஹ் ஆஹா அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியை பத்தி கேட்டாங்க, மா தஹ்மிலுக அலா அன் தகூல பஹ் பஹ், ஆஹான்னு சொல்றீங்களா, எதுக்கு உங்களை அப்படி சொல்ல தூண்டியது எது? நீங்க ஆஹான்னு சொல்ற காரணம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னாங்க. அதற்கு உமைர் இப்னுல் ஹம்மாம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் ரஜாஅ அன் அகூன மின் அஹ்லிஹா. எதுக்காண்டி சொன்னா, அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், அந்த நீங்க போரிட்டா சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அந்த சொர்க்கம் எனக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் நான் ஆஹா ஆஹா பஹ் பஹ் அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஆசைப்படுறீங்க, வஅன்த மின் அஹ்லிஹா, நீங்க சொர்க்கவாசி தான் அப்படின்னாங்க. நீங்க சொர்க்கவாசி தான். ஆனா அப்படி ஆச்சரியப்பட்டாங்க, ஆஹா நான் சொர்க்கவாதியா, இந்த போர்ல போரிட்டு ஷஹீதான சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன்த அஹ்லி மின் அஹ்லிஹா, நீங்க சொர்க்கவாதி தான் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்தில் சகோதரர்களே, அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்பொழுது பையில ஒரு சின்ன சின்ன பைக்குள்ள பேரிச்சம்பழம் போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தான் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அந்த இளைப்பாறக்கூடிய நேரத்தில் தான் உரையாடல் நடக்குது. ஓது போர்ல சஹாபாக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இவர் இளைப்பாறக்கூடிய நேரம். அந்த இளைப்பாறக்கூடிய நேரத்தில் இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. அந்த உரையாடல் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த மின் அஹ்லிஹா, நீங்களும் சொர்க்கவாதி தான் என்று சொன்னவுடன் அந்த கையில இருந்த பேரிச்சம்பழத்தை அந்த பைய தூக்கி எரிஞ்சு சொன்னாங்க, லயின் ஹுயைது ஹத்தா ஆகுல ஹாதிஹி தம்ராத், இந்த பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு முடிக்கும் வரை நான் உயிரோடு இருக்குமேனால் ஹாதிஹி ஹயாத்துன் தவீலா, அது ஒரு நீண்ட வாழ்க்கையாக ஆகிவிடும், ஆகவே நான் அவ்வளவு நேரம் கூட உயிரோடு இருக்க விரும்பவில்லைன்னு சொல்லி அந்த பேரிச்சம்பழம் பைய தூக்கி எரிஞ்சிட்டு என்ன பண்ணாங்க, போர்க்களத்திலே புகுந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் ஷஹீதாகி அவருடைய ஜனாசா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. சஹாபாக்களுடைய யகீன், இந்த போரில் ஷஹீதானால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடன் கையில் இருந்த பேரித்தம்பழத்தை அவங்க சொல்றாங்க, லயின் ஹுயைது ஹத்தா ஆகுல ஹாதிஹி தம்ராத், இந்த பேரித்தம்பழங்களை சாப்பிடும் அளவுக்கு நான் இந்த காத்திருப்பேனால் அது ஒரு நீண்ட வாழ்க்கையாகிவிடும், அவ்வளவு நீளமான வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கையில் இருந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போர்க்களத்தில் பூந்தாங்க, ஷஹீதாகி திரும்ப வந்தாங்க. இது சஹாபாக்களுடைய யகீன், நம்பிக்கை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட யகீனை தான் சஹாபாக்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். அந்த யகீன் இருந்ததனால தான்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பத்தி குர்ஆன்ல சொன்னா ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ஸாலிக லிமன் ஹஷிய ரப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். ஏதோ ஒரு சஹாபி ஹுவைரிஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி நம்ம வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது அவன் சம்பவம் சொல்லியிருக்கிறேன். சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது, கேட்ட ஞாபகம் உங்களுக்கு தான் என்னன்னு தெரியல. ஹுவைரிஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர் முடிஞ்ச உடனே அந்த உஹது போர்ல ஷஹீதான சுஹதாக்களுடைய ஜனாசாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு வர சொல்றாங்க. எடுத்துட்டு வந்தா ஜனாசாக்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது பார்த்தா அதுல இந்த ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவும் இருக்குது. அந்த சஹாபியோட ஜனாசாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு உத்து பார்க்கறாங்க. யார் இவரு? பார்த்துட்டு பக்கத்துல அவர் யூதர்ல, அவரு ஹுவைரிஸ் வந்து ஒரு யூதர் தானே, அவர் எப்படி இங்க வந்து மூத்தாய் கிடக்குறாரு, அவரே இப்ப போர்க்களத்துக்கு வந்தார், அவர் யூதராச்சே அப்படிங்கிறாங்க. அப்ப தெரிந்த சஹாபாக்கள், அவரை போய் தெரிந்த சஹாபாக்கள் சொன்னா, யார சொல்லலாம், நீங்க இன்னைக்கு காலையில ஃபஜ்ருக்கு முன்னாடியே புறப்பட்டு உஹது மைதானத்துக்கு வந்துட்டீங்க, ஃபஜ்ருக்கு முன்னாடியே புறப்பட்டு உஹது மைதானத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா இவர் ஃபஜ்ருக்கு பிறகுதான் கலிமா சொன்னாரு. கலிமா சொன்ன உடனே சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட உஹது போருக்கு போயிருக்காங்க கேள்விப்பட்ட உடனே அவரும் உஹது போருக்கு போயிட்டு வந்துட்டாரு. உஹது போருக்கு புறப்பட்டு வந்துட்டாரு. யார சொல்லலாம், ஃபஜ்ருக்கு பிறகு ஈமான் கொண்டார், லொஹர் தொழுவதற்கு முன்பாகவே ஷஹீதாகிவிட்டார். ஒரு வக்து கூட தொழுவல. இதாங்க சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். ஒரு வக்து கூட தொழுவல. ஃபஜ்ருக்கு பிறகு ஈமான் கொண்டாங்க, லொஹருக்கு முன்னாடி ரப்பல் ஆலமீன் ஷஹீதாகிட்டான். அப்படிப்பட்ட யக்கீனை, அப்படிப்பட்ட நம்பிக்கையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்தான் ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஸாலிக லிமன் ஹஷிய ரப்பா, இது யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னான். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஆயிஷா ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், திடீர்னு சொர்க்கத்திலே ஞாபகம் நரகத்திலே ஞாபகம் வந்துச்சு, அதை நினைச்சு அழுகுறேன் அப்படின்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, அந்த மறுமையிலே அம்மா ஃபி ஸலாசி மவாத்தின ஃபலா யذ்குர் அஹதுன் அஹதா, இன்னைக்கு நீ அழுகுற, நான் வந்து உன்னை பார்த்து ஏமா அழுகுறேன்னு கேட்டு ஆறுதல் சொல்றேன். ஏன் அழுகுறன்னு கேட்கறது ஒரு ஆள் இருக்குது உனக்கு இன்னைக்கு. ஆனால் மறுமையிலே 3 இடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்திலே யார் கதறினாலும் கத்தினாலும் அழுதாலும் யார் என்று கேட்பதற்கு நாதி இருக்காது. லா யذ்குர் அஹதுன் அஹதா, எந்த மனிதனும் எந்த மனிதனை பற்றியும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். அந்த மாதிரி இடங்கள் 3 இடங்கள் இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்ன யார சொல்லலாம், எந்த இடம் 3 இடம் அப்படின்ற உடனே, அதாவது மனைவி அழுறாங்க, கணவன் கேட்கறாங்க ஏன் அழுகுறன்னு, மனைவி சொர்க்கத்தையும் நரகத்தையும் நினைச்சு எனக்கு அழுக வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க பாருங்க, நான் உனக்கு இன்னைக்கு ஆறுதல் சொல்றேன், நீ அழுகுற, ஏன் அழுகுறன்னு கேட்கிறேன், அது உனக்கு ஒரு ஆறுதல். ஆனா மறுமையிலே ஒரு 3 இடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்துல அம்மா ஃபி மவாத்தின ஸலாஸா லா லா யذ்குர் அஹதுன் அஹதா, எந்த மனிதனும் எந்த மனிதனை பத்தியும் யோசிக்க மாட்டா, யார் அழுதாலும் கத்தினாலும் கதறினாலும் ஏன் என்று கேட்பதற்கு அங்க நாதி இருக்காது. அப்படிப்பட்ட 3 இடங்கள் இருக்கின்றன அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கடை அரசு அந்த 3 இடம் என்னன்னா அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் மீசானு ஹத்தா யஅலம நஃப்ஸுன் ஹல் யகிஃபு அவ் யஸ்குலு. முதல் இடம் வந்து மீசான், நம்முடைய அமல்கள் நிற்கப்படக்கூடிய அளக்கப்படக்கூடிய தராசு. அந்த தராசிலே, அந்த மீசானிலே ஒவ்வொரு ஆத்மாவும் தடுமாறி கொண்டிருப்பான், திகைத்துக் கொண்டிருப்பான், ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இருப்பான், தன்னை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருப்பான். என்ன கவலை? என்னுடைய மீசான் தராசு கனமாகுமா லேசாகுமா என்ற கவலையிலே யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. முதல் கவலை நம்முடைய மீசான் தராசு கனமாகுமா லேசாகுமா. சோல இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி நம்முடைய அமல்கள் நிற்கப்படக்கூடிய மீசான் தராசு கனமாகப்பட வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லேசான ஒரு வார்த்தை சொல்லி தராங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சொல்லுங்க. இதை எப்ப வேணாலும் சொல்லலாம்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை நான் எப்ப வேணாலும் சொல்லலாம், எந்த சூழ்நிலையும் சொல்லலாம். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, இரண்டு வார்த்தைகள் சொல்வதற்கு நாவிலே மிக மிக இலகுவானது. சகீலத்தானி அலல் மீசானி, மீசான் தராசிலே மிக மிக கனமானது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, ரஹ்மானுக்கு மிக மிக உவப்பானது, சந்தோஷமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அவர் நம்ம இது மறந்துடக்கூடாது, எந்த நேரத்திலும் திக்ர சொல்லணும். அது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அந்த மீசான் தராசுக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது ஒவ்வொரு அடியானும் கவலைப்படுவான், தன்னுடைய தராசு கனமாகுமா லேசாகுமா என்று அறியாதவரை அவன் யாரை பத்தி கவலைப்பட மாட்டான். இரண்டாவது சொன்னாங்க, இந்தல் குதுபி ஹத்தா யுகால லஹு ஹாஉ முக்ரஉ கிதாபியா. இரண்டாவது இடம், அவனுடைய ஆமால் நாம பட்டோலை அவனுடைய கையிலே கொடுக்கப்படும் வரை திகச்சுக்கிட்டு நிற்பான். எப்படி நம்முடைய ஆமால் நாம எப்படி வருமோ தெரியலையே, வலது கையில வருமோ இடது கையில வருமோ தெரியலையே. வலது கையில கிடைச்சா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் குர்ஆன் ஹாஉ முக்ரஉ கிதாபியா, ஓ பாருங்க என்னுடைய ரிசல்ட்ட பாருங்க, என்னுடைய ஆமால் நாம பாருங்க, நான் எவ்வளவு அமல் செஞ்சிருக்கேன் பாருங்க என்று சந்தோஷமா சொல்லுவான். ஒமன் ஊத்திய கிதாபகு பி ஷிமாலிஹி, யாருடைய ஆமால் நாமா அவனுடைய இடது கையில கொடுக்கப்படுகிறதோ அழுது புலம்புவான், ஆஹா என்னுடைய செல்வம் என்னை பாதுகாக்கவில்லையே, என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னை பாதுகாக்கவில்லையே, நான் நாசமா போயிட்டேனே என்று கத்துவான். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் வரை, அவர்களுக்கு அவருடைய ஆமால் நாம பட்டோலை கையில் கொடுக்கும் வரை யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும். மூன்றாவது நிலை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையில செல்லும் பொழுது உங்க நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள். அந்த சிராத் என்ற பாதை ஒரு பக்கம் நரகத்திலே கொண்டு போய்விடும், ஒரு பக்கம் சொர்க்கத்திலே கொண்டு போய்விடும். அப்பொழுது நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது நம்மை இந்த பாதை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்குமா சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்குமா என்று தெரியாதவரை யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். ஆகவே ஆயிஷா அப்படிப்பட்ட 3 இடங்களும் மறுமையில் இருக்குது, இதை ஞாபகப்படுத்திக்க. அப்ப தன்னுடைய மனைவியினுடைய மறுமையினுடைய அச்சத்தை இன்னும் என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படுத்துறாங்க, இன்னும் என்கரேஜ் பண்றாங்க. இன்னும் அதிகமான ஒரு சொர்க்கத்தை பத்தி நினைச்சு பாரு, இன்னும் அதிகமான நரகத்தை பத்தி நினைச்சு பாரு, இன்னும் அதிகமா அல்லாஹ் நினைச்சு அழு என்று தன்னுடைய மனைவிக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அதிகமா என்கரேஜ் பண்றாங்க சொர்க்கத்தை நரகத்தை நினைக்க சொல்லி. அதே மாதிரி ஒரு சஹாபி, வயசான சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து அல்லாஹ்ட்ட ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன ஆயத்துனா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மோமின்களே, கோ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, மோமின்களே நரக நெருப்பை விட்டு உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது என்றால் மனிதர்களுடைய உடல்களும் பெரும் பெரும் பாறாங்கற்களும் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள். அப்படி மனித உடல்களை வைத்தும் பாறாங்கற்களை வைத்தும் உருவாக்கப்பட்ட அந்த நரக நெருப்பை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனத்தை ஓதி காட்டி அந்த சஹாபி, வயசான சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஹிஜாரத்து ஜஹன்னம் க ஹிஜாரத்தி துன்யா, அல்லாஹ் சொல்றானே நரகத்துல பெரும் பெரும் கற்களை போட்டு எரிப்பேன்னு சொல்லி, அந்த பாறாங்கள்னா என்ன, உலகத்தில் உள்ள பாறாங்கல் மாதிரி இருக்குமா, எவ்வளவு பெரிய பாறாங்களா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் கேட்டாங்க, அந்த பாறாங்கல் எவ்வளவு பெரிய பாறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, சஹ்ரத் ஜஹன்னம ஆதமு மின் ஜிபாலி துன்யா குல்லிஹா, அந்த நரகத்தினுடைய ஒரு பாறாங்கல்ங்கிறது எவ்வளவு பெருசு தெரியுமா, உங்களுக்கு விளங்குறதுக்காக அல்லாஹ் பாறாங்கல்னு சொல்றான். ஆனா எவ்வளவு தெரியுமா, ஆலமு மின் ஜிபாலி துன்யா குல்லிஹா, உலகத்தில் எத்தனை மலைகள் இருக்கின்றனவோ அத்தனை மலைகளையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு பெரிய பாறாங்கல்லா இருக்குமோ அதை விட பெரிய பாறாங்கல் ஒரு பாறாங்கல் நரகத்திலே பாறாங்கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளும் இதை கேட்கிறோம், நமக்கு உள்ளத்துல என்னங்க ஃபீலிங் வருது, என்ன ஃபீலிங் வருது, ஓ அவ்வளவு பெருசா, பரவாயில்ல அவ்வளவு பெருசானா, நம்ம அப்படிதான் நினைப்போம். ஓ அவ்வளவு பெரிய பாறாங்கல்லா, அப்ப அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும், எந்த கிரேன் வச்சு தூக்குவாங்க அதை, நம்ம அப்படித்தான் யோசிப்போம். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி இதான் சொன்னாங்க, நீங்க நினைக்கிற சாதாரண பாறாங்கல் அல்ல, நரகத்தின் அந்த ஒரு பாறாங்கல் உலகத்தில் அத்தனை மலைகளையும் ஒன்று சேர்த்தால் ஏற்படக்கூடிய கல்லை விட மிகப்பெரிய கல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கேயே அந்த சஹாபி மயக்கடிச்சு விழுந்தாங்க. மயக்கடிச்சு விழுந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் பக்கத்துல போய் நெஞ்சில கை வச்சு பாக்குறாங்க, உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்குது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றாங்க. அந்த சஹாபி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றாங்க, உயிர் பிரிஞ்சிருச்சு. இத சஹாபாக்களுடைய யகீன்.
பெருமானாருடைய வார்த்தையிலிருந்து, பெருமான நாவிலிருந்து ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே இந்த மாதிரி பல சம்பவம். இதே கேள்வி கேட்டதாக இது ஒரு வயசான சஹாபின்னு சொல்லி முஸ்னத் அகமதுல வருது, திருமிதி ஷெரீஃபில் வருது. ஒரு இளைஞர் வந்து கேட்டாரு, ஒரு இளைஞர் வந்து இதே மாதிரி ஒரு கேள்வி, ஒரு இளைஞர் வந்து இதே மாதிரி கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதே மாதிரி மைக்கடிச்சு மௌத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி திருமிதியில வருது. இது முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எதுக்கு சொல்றேன்னா, சஹாபாக்கள் ஏதோ நம்மள மாதிரி குர்ஆனை ஓதுனாங்க, நம்மள மாதிரி ஹதீஸ்களை படிச்சாங்க, நம்மள மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து கேட்டாங்க இல்ல. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்குள் யக்கீனை ஏற்படுத்தியது, நம்பிக்கை ஏற்படுத்தியது. அந்த யக்கீன் எந்த அளவுக்கு உறுதியான யக்கீனாக இருந்தது, சில சமயங்களிலே அவருடைய உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு யக்கீனாக இருந்தது. அந்த இளம் சஹாபின்னு சொன்னனே, திருமிதி ஷெரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸ் அந்த இளைஞர் விழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சில கையை வச்சு பார்த்து சொல்றாங்க, இவருக்கு, அதாவது இன்னைக்கு டாக்டர் பார்த்தா அதுக்கு ஆயிரக்கணக்கான ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையை நெஞ்சு வச்சு சொன்னாங்க, இந்த செய்தியை கேட்டு இவருடைய ஈரல் உடைந்து விட்டது அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞருடைய ஹதீஸ்ல வருது, அவருடைய நெஞ்சில கையை வச்சு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செய்தியை கேட்டு விட்டு அவருடைய ஈரல் உடைந்து விட்டது, தாங்க முடியாத அளவுக்கு. அப்ப இதுதான் சஹாபாக்களுடைய யக்கீன். ஒரு விஷயத்தை நம்பினாங்கன்னா அப்படி உறுதியாக நம்பினார்கள், தங்களுடைய உயிரை போகும் அளவுக்கு நம்பினார்கள். அந்த மாதிரி நம்பிக்கை, அந்த மாதிரி யக்கீன் நமக்கு ஏற்படுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த மாதிரி யக்கீன் நமக்கு உருவாக வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதனாலதான் சூரத்துல் பக்கரால நேத்து நான் அந்த ஆயத்தை ஓதி காட்டினேன். அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்லும் பொழுது, வைதா கீலலஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள். எந்த மக்கள்? யாருங்க? குர்ஆன் இறங்கும் பொழுது இந்த மக்கள் அல்லாஹ் சுட்டி காட்டுறது யாரு தான்? சஹாபாக்கள் தான். அப்போ உலக கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி அல்லாஹ் யாரை காட்டுறான்? நம்ம சொல்லுவோம்ல, டேய் அவனை மாதிரி இருக்கணும்டா, எப்படி படிக்கிறான் பாரு, அவனை மாதிரி படிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பையன் நம்பர் 1 வாங்குறான்னு அர்த்தம். ஒரு மனசாமராணி பேர் சொல்ல மாட்டோம், இவனை மாதிரி படிக்கணும்னு சொல்ல மாட்டோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு எப்படி சொன்னா, ஆமினு கமா ஆமனன் நாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள். எதுவரை நம்முடைய ஈமான் சஹாபாக்களுடைய ஈமானை போன்று ஆகாதோ அதுவரை சஹாபாக்களுக்கு ஏற்பட்டதை போல யக்கீன் நமக்கு ஏற்படுத்த முடியாது. இந்த யக்கீனை நாம் உருவாக்கி கொள்வோமேனால் சகோதரர்களே, நிச்சயமாக மறுமையிலே நாம் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே மாதிரி குர்ஆன்ல சூரத்து ரூம்னு ஒரு சூரா இருக்குது. அந்த சூரா இறங்கிச்சு மக்கால இருக்கும் பொழுது. எப்படின்னு சொன்னா, அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், ரூம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ரோம் நாடு. அந்த காலத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ரூமும் பாரிஸ்னா ஈரான், இப்ப ஈரான் ஈராக் அதெல்லாம் சேர்ந்தது பாரசீகம். ரோம் பாரசீகம் இந்த இரண்டும் மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்துச்சு. மிகப்பெரிய வல்லரசு. ரோம் ஒரு பெரிய வல்லரசு, பாரசீகம் ஒரு பெரிய வல்லரசு. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் யுத்தத்துக்காக வேண்டி வயிற்றுல கல்ல கட்டிட்டு சாப்பாடு இல்லாம வறுமையோட பாறையை உடைக்கும் பொழுது அந்த பாறையில ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதல் வெளிச்சத்திலே ரோம் நாட்டு மன்னனுடைய அரண்மனை காட்டப்பட்டுச்சு, பாரசீக நாட்டு மன்னனுடைய புதையல் எனக்கு காட்டப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க. முனாஃபிகள் கிண்டல் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சா? புதுசா வந்து தெரிஞ்சிருக்காது, ரெகுலரா வரவங்க ஞாபகம் இருந்திருக்கும். முனாஃபிகள் கிண்டல் பண்ணாங்க, சாப்பாட்டுக்கு வழியில வயிற்றுல கல்ல கட்டி விளையாடுறாரு, இவருக்கு ரோம் நாட்டு மன்னனுடைய அரண்மனை தெரிஞ்சுதான், பாரசீக நாட்டு மன்னனுடைய இது தெரிஞ்சுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அந்த ரோம் நாட்டு மன்னனுடைய தங்க வைடூரியங்களும் தங்க செல்வங்களும் அல்லாஹ் இஸ்லாத்துடைய காலடியில் கொடுத்து கொட்டினான். நடந்துச்சு. அப்ப அந்த நேரத்தில் தான் பாரசீகத்திற்கும் ரோமுக்கும் நடந்த சண்டையிலே ரோம் தோற்கடிக்கப்பட்டு விடுகின்றது. அப்போ ரோம் தான் வந்து பாரசீகத்தில் பலம் கருதப்படுது. அந்த ரோம் தோற்கடிக்கப்பட்டுச்சு. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒலிபத்தி ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கொஞ்ச நாளிலே ஃபி பிதாஇ சினீன், இன்னும் சில ஆண்டுகளிலே இதே ரோம் மீண்டும் வெற்றி கொள்ளும் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கணும். அப்ப இந்த ஆயத்தை இறங்கின உடனே அரபு மக்கள்லாம் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு கிண்டல் பண்றாங்க. என்ன உங்கால் என்ன பெரிய ஜோசியம் சொல்லிட்டு இருக்காரு,
ரோம தோற்கடிச்சு மண்ணோட மண்ணா போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. நீ ரோம் ஜெயிக்கலாம் முடியாது. பாரசீகம் ஜெயிச்சதுதான். ஏன்னா முகமது சொல்றாரா, அவருக்கு வகி வந்துச்சா, அந்த வகையில அதி விரைவில் இன்னும் சில ஆண்டுகளில் மறுபடியும் ரோம் ஜெயிக்கும் சொல்றாரா. இதெல்லாம் உண்மை, நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த அரபிகள் குறைஷிகள் கேட்கறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நிச்சயமா அப்படி நடக்கும், அல்லாஹ் சொன்னாலும் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படின்னா பந்தயம் கட்டுறீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல பந்தயம்லாம் ஹராம்லாம் இல்ல, பந்தயம் அனுமதிக்கப்பட்ட இந்த காலம். பந்தயம் கட்டுறீங்களா? ஓகே, நான் பந்தயம் கட்டுறேன். என்ன இந்த பந்தயம் கட்டுறேன். சரி, சில ஆண்டுகள் எல்லாம் எத்தனை ஆண்டுகள்? அரபில பிதாங்கிற வார்த்தை 3ல இருந்து 9 வரலும் உள்ள எண்களை குறிக்கும். 3ல இருந்து 9 வரலும் உள்ள பிதாங்கிற வார்த்தையை குறிக்கும். அப்ப பிதா சினின்னு சொன்னா 3ல இருந்து 9 வரைக்கும் எத்தனை ஆண்டு? அபூபக்கர் சொன்னா, அல்லாஹ் சில ஆண்டுகள் சில ஆண்டுகள் நடக்கும். அப்ப குறை இல்ல, இப்ப 3க்கு 9 6 ஆண்டு வச்சுப்போமா, 6 ஆண்டு நடக்கும் வச்சுப்போமா. ஓகே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒத்துக்கிறாங்க. சரி, 6 வருஷம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனா 6 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் முடிய போது ரோம் வெற்றி பெறவில்லை. இவங்க பந்தயம் கட்டிட்டாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது யக்கீன் வச்சு பந்தயம் கட்டிட்டாங்க. ஆனா ரோம் வெற்றி பெறவில்லை. நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. குறைஷி எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிரிகள்லாம். அவ்வளவுதான், அபூபக்கர் எல்லா சொத்தையும் இழக்க போறாரு, பந்தயத்துல பந்தயம் கட்டினார், எல்லாத்தையும் இழக்க போறாரு. அப்ப சஹாபாக்கள் முஸ்லீம்ல சில பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறை சொல்றாங்க. நீங்க ஏன் 6 வருஷம் சொன்னீங்க? அல்லாஹ் சில வருடம் தானே சொல்றேன், நீங்க சில வருடம் சொல்லிட்டு போனீங்க, ஏன் 6 வருஷம் சொன்னீங்க? அப்படி சில சஹாபாக்கள் அபூபக்கர் அபூபக்கர் செய்யற குறை காண்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் யார ரசூலுல்லாஹ், இப்படி நான் பந்தயம் கட்டிவிட்டேன், 6 வருஷம் சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன், இப்ப 6 வருஷம் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இந்த நேரத்தில் ரோம் வெற்றி பெறல, அதனால நான் அல்லாஹ், ஆனா எதிரிகள் அதாவது குறைஷிகள் என்ன சொத்துக்களை பூரா பிடிக்கணும் போல தெரியுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மா ஹபலக அலா ஹாதா, ரசூல் அதை வெறுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செஞ்ச இந்த காரியத்தை வெறுக்கிறாங்க. வெறுத்துட்டு மா ஹபலக அலா ஹாதா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னாங்க, வெறுப்பா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஸ்தீகன் லில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் உண்மைப்படுத்துறதுக்காக தான் அப்படி செஞ்சேன், அல்லாஹ் சொன்னா சத்தியமா உண்மையா தான் இருக்கும் அப்படிங்க தானே செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, சரி அப்ப குறைஷிகள்கிட்ட போங்க, 6 வருஷங்கிறத கொஞ்சம் தவணை கூட்டி வாங்கிட்டு வாங்க, ஏன்னா அல்லாஹ் பிலாசினா 9 வருஷம் டைம் இருக்கு, கொஞ்சம் டைம் ஜாஸ்தியா கேளுங்க அவங்கள்ட்ட அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நேரா குறைஷிகள்கிட்ட வர்றாங்க. குறைஷிகள்கிட்ட வந்த உடனே அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தவணை தாங்க, 6 வருஷங்கிறது அது நானா சொன்னதான், நான் அல்லாஹ்வோட வார்த்தையை நம்பிக்கை சொன்னேன், பிதாசினிங்கிறது 9 வருஷம் குறிக்கும், நான் அவசரப்பட்டு 6 வருஷத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் தாமதிச்சுட்டாங்கன்ற உடனே குறைஷிகள் ஆமா 6 வருஷம் நடக்கல, இனிமேல் நடக்க போதாங்க, ஓகே இன்னும் 1 வருஷம் எடுத்துக்கோ அப்படின்னாங்க, இன்னும் 1 வருஷம் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஆரம்பமாச்சு. அடுத்த போரில் ரோமுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, அந்த பந்தய பொருளெல்லாம் அள்ளிட்டு வந்தாங்க. குறைஷிகள்ட்ட பந்தயம் கட்டி என்னென்ன பொருள் கிடைச்சதோ எல்லா பொருளையும் அள்ளிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் சூதாட்டம், இந்த பொருளை ஒரு பைசாவோட நீங்க யூஸ் பண்ணாதீங்க, கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஏழைகளுக்கு அப்படின்ட்டாங்க. அந்த பொருட்களை அத்தனையும் கொண்டு போய் அபூபக்கர் சித்திக் ஏழைகள் கொண்டு போய் கொடுத்தாங்க. எதுக்கு சொன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பந்தயமாக வைத்தார்கள். இப்ப யாரும் பந்தயம் வச்சிடாதீங்க, அபூபக்கர் பந்தயம் வச்சிருக்காங்க, நாமளும் பந்தயம் வைக்கலான்னு பந்தயம் அறியாம வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தாலிக்க சுஹத்துனாங்க, இதுதான் சூதாட்டம், இதை ஏழைகள் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது இந்த நம்பிக்கை, அவர்கள் குறைஷிகளிடத்தில் பந்தயம் கட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி காட்டினான். பிலாசினின் 7 சில ஆண்டுகள் அப்படிங்கறத அல்லாஹ் 6 வருடம் முடிஞ்சு 7வது வருடம் பிறந்த நேரத்தில் அல்லாஹ் நிறைவேற்றி காட்டினான். இப்படி சில சம்பவங்கள் சஹாபாக்கள் காலத்தில் நடந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு அற்புதமான சம்பவம், ஹுஸைமா பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவீதியிலே ஒரு காட்டரவினா முஸ்லீம் அல்லாத காட்டரவி, அவர்கிட்ட போய் அவங்களுடைய ஒட்டகத்தை விலை பேசுறாங்க. இந்த ஒட்டகம் எவ்வளவு விலைக்கு தெரியாண்டு, ஒட்டகல குதிரை குதிரைத்தான் விலை பேசுறாங்க. அவர் ஒரு விலை சொல்றாரு. விலை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை பேசிடுறாங்க, பேசி வாங்கிடுறாங்க. வாங்கி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சரி என் வீட்டில் பணம் இருக்குது, நீ என் கூட வா, ஒட்டகத்தையும் குதிரையும் இழுத்துட்டே வா, நான் வீட்டில் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முன்னாடி போறாங்க. இந்த காட்டரவி பின்னாடியே வர்றான். இந்த காட்டரவி விலை பேசப்பட்ட அந்த ஒட்டகத்தை இழுத்துக்கிட்டு பின்னாடியே வர்றான். வந்த உடனே கொஞ்சம் தூரம் போச்சு,
இன்னொரு வியாபாரி ஒருத்தன் வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அந்த காட்டறி பின்னாடி போயிட்டு இருக்கான். நபி ஸல்லல்லாஹு திரும்பி பார்க்கல. இன்னொரு காட்டறி வந்து என்னப்பா குதிரை என்னப்பா விலை அப்படின்னா, இவன் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க அவருக்கு வித்துறன்னு சொல்லியிருக்கணும். இவனுக்கு ஹவா நப்ஸ் தாங்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை விட டபுள் மடங்கு விலை சொன்னான். என்ன விலைக்கு நபி ஸல்லல்லாஹு வாங்கினாங்களோ அதோட டபுள் மடங்கு விலைக்கு சொன்னான். அந்த காட்டறிவிக்கு இந்த குதிரை பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே அப்படியா அப்ப நான் வாங்கிக்கிறேனே அப்படிங்கிறான். வாங்கின விலைக்கு வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பணத்தை கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே என்ன பண்ணிட்டான்? அடுத்த வியாபாரம் பண்ணிட்டான் அந்த குதிரையை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்பி பார்க்கறாங்க, அவன் குதிரை கையில வாங்கிட்டு நிற்கிறான். யாரு? அந்த ரெண்டாவது காட்டரபி. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து என்னப்பா இது, குதிரை என்கிட்ட வித்துட்டு நான் வீட்டுக்கு வா பணம் தர கூட்டு போயிட்டு நீ அதுக்குள்ள இன்னொருத்தட்ட பேசி அவனை விற்கிறியப்பா அப்படின்னு அந்த காட்டரபி என்ன பண்ணா, நான் இப்ப வித்த உங்களுக்கு சும்மா போய் சொல்ல வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி தர்ம சங்கடமா போச்சு. என்னப்பா இது, நான் இப்பதானப்பா உன்ட்ட விலை பேசினேன், விலை பேசி வீட்டுக்கு வா பணம் தரன்னு கூட்டு போனேன், நீ அதுக்குள்ள இன்னொருத்தனை விலை பேசிட்டு என்ன பொய்யன் ஆக்குறியப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ தானப்ப வித்த அப்படின்னு உடனே, நான் வித்ததுக்கு என்ன சாட்சி, யாராவது சாட்சியை கூட்டுவாங்க, நான் வித்தது சாட்சியை கூட்டுவாங்க அப்படிங்கிறான். பஜார்ல கூட்டம் கூடிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த காட்டரபியும் கூடி கூட்டம் கூடிது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லப்பா நீ எனக்கு வித்தனா சாட்சி கூட்டுவா, சாட்சி கூட்டுவா. ஏன் சாட்சி இல்லைன்னு தெரியும். ரசூலுல்லாஹ் இவன் மட்டும் தான் பேசுனாங்க, சாட்சி இல்லைன்னு சாட்சி கூட்டுவா அப்படிங்கிறான் அவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த மக்கள் வந்து, ஏய் நீ அல்லாஹ் ரசூல் என்ன பேசிட்டு இருக்கிற, அவங்க அல்லாஹ் ரசூல் இந்த குதிரைக்கானே போய் சொல்ல போறாங்க, நிச்சயமா நீ வித்துருப்பேன், நீ குடு ரசூலாட்டா அப்படிங்கிறாங்க மத்தவங்க. இல்ல நான் விற்கிற போய் சொல்றாரு அவரு, வித்தா சாட்சியை கூட்டு சொல்லு அப்படிங்கிறான். உடனே ஹுசைமா பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா வராங்க, வந்து சொல்றாங்க, நான் தான் சாட்சி, நான் பார்த்தேன் நீ வித்த, ரசூலுல்லாஹ் வாங்கினாங்க நான் பார்த்தேன், என்ன விலைக்கு வாங்கினேன், என்ன விலைக்கு வித்த, அவன் திரும்பி கேட்கிறான். இவங்க ரசூலுல்லாஹ் என்ன விலைக்கு பேசுனீங்க, இந்த விலைக்கு வித்த, நான் பார்த்தேன் கண்ணால பார்த்தேன், இந்த விலைக்கு வித்த, இது உண்மை, நான் சாட்சி அப்படின்னாங்க. அந்த காட்டரபி ஒரு வழி இல்லாம ஒப்படைச்சிட்டு போயிட்டான், ஒட்டகத்தை ஒப்படைச்சு குதிரையை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹுசைமா, நாங்க பேசும்போது நீங்க அங்க இல்லையே, ஏன் இப்படி ஒரு பொய் சாட்சி சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா ஒரு அழகான வார்த்தை சொல்றாங்க, இன்னா நுஸத்திகுக பிகைரி ஸமா பிகபரி ஸமா, யா ரசூலல்லாஹ் வானத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை எங்களுக்கு சொல்கிறீர்கள், அதை நாங்கள் நம்பி உண்மைப்படுத்துகிறோம், நீங்கள் சொந்தமாக சொல்லக்கூடிய செய்தி நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோமா? அல்லாஹ் சொல்றான் வானத்திலிருந்து சொல்லி சொல்றீங்க, எங்க யக்கீன் வருது, நம்புறோம் நாங்க அதை, நீங்க சொந்தமா சொல்றீங்க, இந்த வார்த்தையை நான் நம்ப மாட்டோமா? அதனால நீங்க வாங்கிட்டேன்னு சொன்னது வாங்கிட்டீங்க தான், நான் கண்ணால பார்க்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஷஹாதத்து ஹுசைமா ஷஹாதத்து ரஜுலைன். நம்மளாம் சாட்சி சொன்னா ஒரு ஆளுடைய சாட்சி ஒரு ஆள் சாட்சி தான் கருதப்படும். ஆனால் இந்த ஹுசைமாவுக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வின் மீது நம்பிக்கை யகீன் இருந்ததுனால அவர் சாட்சி சொன்னால், எந்த விஷயத்துக்காண்டி சாட்சி சொன்னால் ரெண்டு பேருடைய சாட்சிக்கு அவர் ஒரு சாட்சியே போதுமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஏதாவது இடத்துல ரெண்டு பேர் சாட்சி சொல்லுங்கிற இடத்துல ஹுசைமா ஒரு ஆள் சாட்சி சொன்னாலே போதும், அந்த ரெண்டு பேர் சாட்சிக்கு ஈடானது என்றால் அவருடைய நம்பிக்கை, அவருடைய யகீன் அப்படி இருந்துச்சு. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் அது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மீது யகீன் வைத்து நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோமேனால், சஹாபாக்களுக்கு இருந்ததை போன்ற யகீனை நமக்கு உருவாக்கிக் கொள்வோமேனால், நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியை, அதுவும் எப்படி சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பார்களோ இன்ஷா அல்லாஹ், அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நமக்கு ஒரு மூலையில் நிச்சயமா இடம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்போ இந்த யகீனை இந்த நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வோமேனால் வல்ல ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹலோ, பெண்கள்ட்ட இருந்து பேப்பர் கேள்வி வந்துருது, முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது சந்தேகம் கேட்கறா மைக்கில் கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக சுலைமான் நபி விண்ணுலக பயணம் சென்றுள்ளதாக ஒரு பயானில் கேட்டேன், அது உண்மையா? எப்பொழுது சென்றார்கள்? சுலைமான் நபி மேராஜுக்கு போனதா விண்ணுலகத்துக்கு போனதா எனக்கு எந்த ஆதாரமும் தெரியலங்க. நீங்க அப்படி பயான் பண்ணவங்கள்ட்ட கேளுங்க, எந்த கிதாபில் எங்க இருக்குதுன்னு சொல்லி நான் வேணா பார்த்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி வரல. பயான் கேட்டீங்கன்னா பயான் கேட்டவங்கள்ட்ட யார் சொன்னாலும் அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க என்ன எந்த கிதாபில் சொன்னாங்க, எந்த ஆதாரத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. பன்றி காய்ச்சல் பரவுவதை தடுக்க முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? தொற்று நோய் பரவும் சமயம் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பன்றி காய்ச்சல் அப்படிங்கிற தலைப்பிலேயே
ஒரு ஜும்மா பயானம் பேசுனா டிவிலேயே டெலிகாஸ்ட் ஆச்சு. தேவைப்பட்டால் மக்காமச்சி.comல போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அந்த தொற்று நோய்னா என்ன, அது எப்படி வருங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நோய்களுடைய கிருமிக்கு தொற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த நோய் கிருமிகள் தொற்றினால் கூட தொற்றின உடனேயே அந்த நோய் வந்துடாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் வரும். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அந்த நோய் வரும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு காட்டரபி வந்து யார சொல்லலாம் என்னுடைய ஒட்டகத்துக்கு தொற்று நோய் வந்துச்சுன்னா உடனே இது எப்படி வந்துச்சு, அது வேறொரு ஒட்டகத்துக்கு அந்த ஒட்டகத்துல இதுக்கு வந்துச்சுனாங்க. அப்ப முதல் ஒட்டகத்துக்கு அது நோய் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. முதல் ஒட்டகத்துக்கு எப்படி வந்துச்சு, அதுல என்ன இதுக்கு தொத்துச்சுன்னா முதல் ஒட்டத்துக்கு எப்படி வந்துச்சு, அப்ப அது அல்லாஹ் நாட்டப்படி வந்துச்சு. அப்ப அது அல்லாஹ் நாட்டப்படி வரும்போது இது அல்லாஹ் நாட்டப்படி வரக்கூடாது. அப்ப தொற்று நோய் என்பது அல்லாஹ் நாட்டப்படி தான் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எத்தனை இடங்கள்ல இந்த பன்றிக்காய். இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம், முதல்ல ஒரு 12 வயது சிறுமி பூனாவை சார்ந்த ரிதா ஷேக், அதே முஸ்லீம் நினைக்கிறேன், முஸ்லீம் ரிதா ஷேக்ங்கிற ஒரு சிறுமி மூத்தா போச்சு. மூத்தா போன உடனே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மண்ணாங்கட்டி அமைச்சர் ஒரு அறிக்கை விட்டாரு. என்னன்னா, இந்த ரிதா ஷேக்கிட்ட இருந்தா மற்ற எல்லாத்துக்கும் வந்துச்சு தொத்து நோய் அப்படின்றாரு. உடனே அந்த ரிதா ஷேக்குடைய தாய் அந்த அம்மையார் உடனே வந்து மத்திய அமைச்சருக்கு மறுப்பு கொடுத்தாங்க, கண்டனம் கொடுத்தாங்க. என்னண்டா, என்னுடைய மகள்கிட்ட இருந்தா மற்றவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் அந்த என் மகள் மரணிக்க வரை கூடவே இருந்து அந்த பிள்ளைக்கு பணிவிடை செஞ்சேன், வந்தா எனக்குலாம் முதல்ல வந்திருக்கணும் அப்படின்னாங்க. மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்டாரு. என்ன சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா? மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்டாரு அந்த ரிதா ஷேக்குடைய அம்மா கிட்ட. அப்ப எவ்வளவு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அப்போ நோய் தொத்து நோய் வர்றதா இருந்தா முதல்ல அது பழகிறவங்களுக்கும் அவங்களுக்கு பணிவிடை செய்யறவங்களுக்கும் அவங்களுக்கு தான் முதல்ல வரணும். அவங்களுக்கு வராது, யார் யாருக்குமா வரும். அதனால கிருமிகளுக்கு தொற்றக்கூடிய சக்தி இருக்குது. அது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. கிருமிகள் ஜெர்ம்ஸ், அது ஒரு உயிரணு. அந்த உயிருக்கு தொற்றக்கூடிய சக்தி இருக்குது. அப்படி தொற்றுன உடனே நோய் வந்துருமா? வந்துடாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நோய் வரும். இதுதான் தொற்று நோயை பற்றி நாம் நம்ப வேண்டிய நம்பிக்கை. அதே நேரத்தில் தற்காப்பு ஏற்பாடுகள் செய்யலாமா? செய்யறது தப்பே கிடையாது. தற்காப்பு ஏற்பாடுகள் செய்யக்கூடாது சொல்லி சரியத்தை நமக்கு எங்கேயுமே சொல்லல. தற்காப்பு ஏற்பாடுகள் செய்வது அல்லாஹ் மேல் உள்ள நம்பிக்கைக்கு மாற்றமானதும் அல்ல. அல்லாஹ்வை நம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைனாங்க. தற்காப்பு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைனாங்க. அதனால தற்காப்பு ஏற்பாடு செய்வது என்பது மார்க்கத்துக்கு எதிரானதல்ல. கார்ட்லெஸ் மைக்கில் இப்படி ஒரு சதி இருக்குது. ஹலோ, உள்ள போய் கேள்வி கேளுங்க. ஹலோ, அங்கதான் வேலை செய்தது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சீட்டு வந்து காட்டறிவு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. நம்ம சஹாபாக்கள் மாதிரி கேட்டு அதோட பலன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சீட்டா சீட்டுல கேள்வி கேட்கறாங்கல்ல, அது காட்டறிவு மாதிரி குண்டாக மாட்டாங்கன்னு வந்துட்டு இருந்துச்சு. அதை கேட்டு நம்ம சரி இதெல்லாம் எப்படி அதிர்த்த கேட்குறதுன்னு தயங்கிட்டு அதுல இருந்து விடைபெற்றோம். இப்போ மைக் இருக்கிறதுனால எல்லாம் அதை கேட்கறதுக்காக முதல் கேள்வியே மைக்குக்கு அப்ஜெக்ஷன் பண்ணி கேள்வி கேட்டா அர்த்தம். அதுக்கு இல்ல, மார்க்கத்தை பத்தி கேட்கலாம், மைக்கை பத்தி கேட்கறீங்க. சீட்டு இருந்தனால வந்து சஹாபாக்கள் கேட்ட மாதிரி காட்டரபிகள் கேட்ட மாதிரி கேட்டுட்டு தான் நாங்களும் பயன் அடைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. நாம நினைக்கிறோம் நீங்களாம் காட்டரபிகளா இருக்கக்கூடாது, சஹாபாக்களை மாறணுங்க தான் நமக்கு ஆசை. அதனால காட்டரபிகளா இருக்க வேண்டாம், சஹாபாக்களாவே இருங்க. கேட்க வேண்டிய கேள்விகளை கேளுங்க. சீட்டை அவ்வளோ கிளிகிளின்னு இருப்பீங்க. அதோட சந்தேகம் வேற இருக்குதா? சரி, வேற சந்தேகம் தான் கேளுங்க. எவ்வளவு நாளைக்கு காட்டரபிகளாவே இருக்கு, சஹாபிகளா மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். பாத்தீங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம். என்ன கேட்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தரும். முதல்ல கூச்சமா தான் இருக்கும், அப்புறம் போக பழகிடும் கேள்வி கேட்கறது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.